இப்போ ஆன்லைனில் உங்களுக்கு ஒரு ப்ரெக்னென்சி செக்கப் பண்ணிடுவோமா? இப்போ நான் ஒரு 5 விஷயம் சொல்ல போகிறேன். இந்த 5 விஷயம் உங்களுக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பேபியை நேச்சுரலாக கேரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, யூ ஆர் ஹாப்பி டு சே தட் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க. ஓகே, பார்க்கலாமா? ஸோ ப்ரெக்னென்சி டைமில் என்னால் பேசிக்காக எனக்கு தேவையான எல்லா வேலைகளையும் என்னால் செஞ்சுக்க முடியுது. ஓகே, எஸ், நீங்கள் குட், நல்லா இருக்கீங்க. அடுத்தது, எனக்கு ப்ரெக்னென்சி டைமில் ஃபுட்டு கரெக்டாக ப்ராப்பராக டைஜஷன் ஆகுது. எனக்கு நெஞ்சு எரிச்சல், எரிக்கழிக்கிறது அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா, எஸ், ஆரோக்கியமாக இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா ஃபுட் ஹேபிட்ஸை சரியான விஷயத்தில் ஃபாலோ பண்ண, சரியான அளவில் ஃபாலோ பண்ண தெரியுது. உங்களுக்கு நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவும் சேர்த்து நீங்கள் வந்து சூப்பராக இருக்கீங்க, ப்ரெக்னென்சி டைமில் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்தது விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பாடி பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் என்னால் தாங்க முடிகிற அளவுக்கு தான் இருக்குது. எஸ், நான் தாங்கிக்கிறேன். எஸ், கரெக்ட், ரெடி, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் என் குழந்தைக்காக நான் சேஞ்ச் பண்ணிக்க, ரெடி டு அக்செப்ட் பண்ணிக்க, எல்லா விஷயத்துலையும் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கணும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. ஓகேவா? நான் எப்படி வளர்க்க போகிறேன் அப்படிங்கிற கனவு தான் இருக்கணும் ஒழிய பயம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, எஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 5வது விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு என்னோட டெலிவரியை பற்றின எந்த பயமுமே இல்லை. அந்த விஷயம் நான் இப்போ லேர்ன் பண்ணிக்குவேன், சூப்பராக அதை செஞ்சுருவேன், என் குழந்தைய ஆரோக்கியமாக டெலிவரி பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெடி, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 சைனும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி தாங்க ஆகும். யாராலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் டெலிவரிக்கு அன்ஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. தேங்க்யூ.